வணக்கம். ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஆசிரியர் தேர்வாரியத்தின் பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பதவியில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதில முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்டின்னா, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த பதவிக்கு சில வருடங்களாக யாரையும் நிரப்பாம இருந்தாங்க. இது என்ன மாற்றம் வந்திருக்கு அப்டின்னா, டிஆர்பி உறுப்பினர்கள்ல, பணியாளர்கள்ல 2 உறுப்பினர் அப்டின்னு எடுத்துட்டு வருவாங்க. 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 2 மெம்பர்ஸ்ல ஒரு போஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனா மாத்திருக்காங்க. சிஓஇயா மாத்திருக்காங்க. அதுதான் அப்டேட் ஆயிருக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் மெம்பர் என்ன ஆயிருக்காங்கன்னா, மெம்பர் ரீடெசிக்னேட்டட் ஆஸ் சிஓஇ. அதே மாரி அங்க போய் பார்த்தீங்கன்னா, திருமதி உமா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனா மாத்திருக்காங்க. அத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெம்பர் போஸ்ட் ரீடெசிக்னேட்டட் ஆஸ் அ சிஓஇன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு உறுப்பினர் பதவின்றது தேர்வு கட்டுப்பாட்டல் அலுவலரா மாத்திட்டாங்க. அப்ப இனிவரும் காலங்கள்ல டிஆர்பில ஒரே ஒரு மெம்பர் தான் இருக்கிற மாரி செயல்பட போறாங்க. அந்த உறுப்பினர் டாக்டர் உஷாராணி அம்மையார் அவர்கள். இப்போதைக்கு நமக்கு கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் யார் இருக்க போறாங்கன்னா, திருமதி உமா அவர்கள். இந்த பதவியை ஏற்ற அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர் சார்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ற ஒரு பதவியில ஒரு நபர் இல்லாமயே டிஆர்பி வந்து பிஓ எக்ஸாம் நடத்திட்டாங்க. அப்புறம் பிடிடிஆர்பி எக்ஸாம் நடத்திட்டாங்க. தற்போது தமிழ்நாடு அளவில் ஏற்படுகின்ற இந்த வழக்குகள் மற்றும் இந்த கூடுதல் வேக்கன்சி கோரிக்கைகள் இது தொடர்பெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த பணியிடத்தோட தேவையை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் உணர்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இ இனிவரும் காலங்களில் அசிஸ்டன்ட் புரொஃபசர் டிஆர்பி எக்ஸாம், அதுக்கப்புறம் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸுக்கான எக்ஸாம் இதெல்லாம் வந்து திருமதி உமா அவர்களோட தலைமையில தான் நடக்கப்போகுது. ரொம்ப சிறப்பான ஒரு பதவி இது. தேர்வு கட்டுப்பாட்டாளர் அலுவலர். அதே மாரி இந்த பெயர் வந்து நம்ம நெறைய இடத்துல பார்த்துருப்போம். டிஆர்பி கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருதுன்னா, மெம்பர் அப்படின்னு போட்டுட்டு இவங்களோட உமான்ற சைன் எல்லாம் பார்த்துருப்போம். ஏற்கனவே இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பணியில் இருப்பவரையே வந்து தேர்வு கட்டுப்பாட்டல் அலுவலரா மாத்தி இருக்கிறதுனால, இந்த பணிகள்ல தொய்வு ஏற்படாதுன்றது என்னுடைய கருத்து. புதிதாக ஒரு நபர எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தா, கண்டிப்பா அத பத்தி தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். என்ன ப்ராசஸ், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்சம் அப்படியே தட்டு தடுமாறி எழுந்து நிப்பாங்க. ஆனா, ஏற்கனவே ஆசிரியர் தேர்வத்துல உறுப்பினரா இருப்பவர்கள ஒரு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரா மாத்தியிருக்காங்க அப்படின்னும் பொழுது, இந்த செயல்பாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட இந்த செயல்பாட கண்டிப்பா வரவேற்கணும், பாராட்டணும். ஏன்னா, இது எதிர்கால தேர்வர்களின் நலன் கருதி நியமிக்கப்பட்ட பணியிடம் என்றது தான் ஆயிஷா நியூஸ் சேனலோட பார்வையா இருக்கு. தமிழ்ல அழகா குடுத்துருக்காங்க பாருங்க. தேர்வுகளின் கட்டுப்பாட்டாளர் அப்படின்னு குடுத்துட்டு, உறுப்பினர் பதவி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. அப்ப எதிர்வரும் காலங்கள்ல ஒரு உறுப்பினர் பதவி தான் இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா, "எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்" அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தினா, மகிழ்ச்சிகரமான செய்தி. என்ன விதமான உங்களுக்கு கருத்து இருக்கோ, அந்த கருத்த பதிவு பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையில் எதிர் வருகின்ற 3 தேர்வுகள் இருக்கு. பள்ளிக்கல்வித்துறையோட மானியக் கோரிக்கையின் அடிப்படையில செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் 1768 போஸ்ட். அதுக்கு இவங்க முக்கிய பங்கு வகிக்க போறாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் புரொஃபசர் டிஆர்பி எக்ஸாம் அது ஒரு 4000 போஸ்ட். அதுக்கும் முக்கிய பங்கு வகிக்க போறாங்க. அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு. அதுக்கும் இந்த பதவியானது முக்கிய பங்கு வகிக்கும். இந்த 3 தேர்வுகள் தான் இப்போதைக்கு நமக்கு பள்ளிக் கல்வித்துறை மானியக் கோரிக்கையில இருக்கு. மத்தபடி பிஜிடிஆர்பி பத்தியோ, எஸ்சிஆர்டி எக்ஸாம் பத்தியோ, லா காலேஜ் புரொஃபசர் அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜோட புரொஃபசர் இதெல்லாம் பத்தியெல்லாம் எதுவும் பெரிய பதிவுகள் இல்ல. தொடர்ந்து டிஆர்பியோட மாற்றங்களை பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த மாரி செய்தி உங்களுக்கு புதுசா இருக்கு, எந்த சேனலும் பதிவிடாத சில செய்திகள் இந்த சேனல்ல இருக்கு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு 10 பேருக்கு அனுப்புங்க. அப்பதான் தெரியும். டிஆர்பில கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு பதவிக்கு உறுப்பினர மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோமே எல்லாருமே. நீங்க ஒரு டிஆர்பி ஆஸ்பிரண்ட்டா இருக்கீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவ அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு சந்திக்கிறேன். ஆயுஷ் நியூஸ் 24/7 அச்சம் தவிர். இது நல்ல மாற்றம் தான். கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்க போது. சீக்கிரமா ரிசல்ட் குடுப்பாங்க. சீக்கிரமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிடிடிஆர்பிக்கான புரொவிஷனல் லிஸ்ட்ட சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி வெளியிடுறதுக்கு கூட இந்த பதவி உறுப்பினர் பதவிய தேர்வு கட்டணத்துல மாத்தி கூட இருக்கலாம். பார்க்கலாம். கூடிய விரைவில நல்ல செய்தி எல்லாருக்குமே வரும். கூடுதல் வேக்கன்சிக்கும் நல்ல செய்தி வரப்போகுது. ஆஸ் வெல் அஸ்
இந்த சிவிக்கு போனவங்க நல்ல செய்தி வரும்.